பெண்ணுரிமை பேசுறதுக்கு பெரியாருக்கெல்லாம் தகுதியே கிடையாது. தலைவர் பிரபாகரனுக்கு மட்டும்தான் வந்து அர்ஹதை இருக்குதா? ஓகே சீமான், ஓ வலிக்கே வரேன்டா. என்னோட கேஸ்ல வந்து உன்னை வலசரவாக்கம் ஸ்டேஷனுக்கு வர வச்சிருந்தாங்க இல்லையா? நீ கூட உன் பொண்டாட்டி கூட வந்திருந்தீங்க. வெளியில வந்து பிரஸ் கேட்கும் போது கொள்ளையில எத்தனை பெண்கள் இருக்கும்போது பழகிறதுக்கு இவ தான் கிடைச்சாலாம் அப்படின்னு என் பொண்டாட்டி கேட்டா அப்படின்னு ஒரு மானங்கெட்ட நாய் மாதிரி கெக்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பெண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட பதில சொல்லு அப்படின்னு தலைவர் பிரபாகரன் உனக்கு சொன்னாங்களாடா? நீயே ஒரு சொறி நாயி, உன்னைய வந்து என்னை தொட விட்டது நான் பண்ண பெரிய தப்பு. இதுல வந்து உன் பொண்டாட்டி பெரிய ஐஸ்வர்யா ராய் அவ கேட்டாலாம், அதை வந்து நீ சொல்லி என்னை வந்து மனத்தை வாங்கியே இப்படிதான் வந்து பண்ண சொல்லி தலைவர் பிரபாகரன் சொன்னாங்களா? உன் பொண்டாட்டி வந்து மருமகதானடா? நீங்க ரெண்டு பேரும் என்ன கேடுகட்ட வேலையா பண்ணிட்டு இருக்கீங்க? உன் பொண்டாட்டி என்ன சொல்லிட்டு இருக்கா? நீ விஜயலட்சுமி தவிர இந்த கொள்ளையில எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, அவங்க கூட போய் பழகு அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட நாய்களா இருக்கும்போது எதிராக வந்து பெரியார சொல்லிட்டு இருக்க. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா தலைவர் பிரபாகரன் சத்தியம் பண்ணி சொல்றா, நான் விஜயலட்சுமி வாழ்க்கையை சீரழிக்கவே இல்லை, அவளோட புருஷன் கிடையாது, மாசம் 50,000 ரூபாய் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அவளை துன்பப்படுத்தல அப்படின்னு சத்தியம் பண்றா பார்க்கலாம். எதுக்காக வந்து தமிழ்நாடு மக்களோட அப்படி ஏமாத்துற? உன்னால பாதிக்கப்பட்டு நான் தான் பெங்களூர் இப்படி கதறிட்டு கிடக்கிறேன். நீ நல்லாவே இருக்க மாட்டா. தமிழ்நாடு மக்கள் ஒன்னாலும் நீ செருப்பு கட்டி அடி நடிக்க போறாங்க, அப்பதான் நீ நடக்க போற.